அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை அரசியல் திறனாய்வாளர் எனது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் அர்ஜுன். ஐயா இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு பொதுக்கூட்டம் இப்பதான் அதை பார்த்து முடிச்சேன். சரி அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையில விமான நிலையத்திலே அண்ணகிட்ட ஒரு கேள்வி ஒன்று வைக்கப்பட்டுச்சு. அப்ப நீங்க இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா இது மோடி சீமான சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படி இப்படின்னு. ஆனா அண்ணன் பேசினதை பார்த்தீங்கன்னா அப்படியே எதிர்மறையா இருந்துச்சு. அதற்கு 4 கட்சிகள் காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக 4 பேரையும் இப்ப அந்த விஜய் கட்சி அவங்களோட கட்சியை எதிர்த்து தான் நான் நிப்பேன் தனிச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? இல்ல நான் என்னோட கருத்தா தான் அதை சொன்னேனே தவிர, சீமான் 4 பேரையும் எதிர்த்து நிற்கிறாருங்கிறதையும் நான் எல்லா என்னோட நேர்காணல்கள்லயும் நான் பதிவு பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் கட்டத்துல சீமான் பேசினதுதான். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு ஒரு ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட சீமான் எடுத்தாரு. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா தான் அவரு அதை பேசினாரு. மற்றவங்க திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டு சீமான் பலரும் பேசக்கூடியவங்க ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்ல மேலெழுந்த வாரியாக முழுமையா சீமான் என்ன பண்றாருன்னு எல்லாம் தெரியாம பிரியன் போன்றவங்க எல்லாம் பேசுறது. சீமான ஆட்சிக்கு எல்லாம் சரி செய்வேன்னு சொல்றத கூட தெரியாம ஊடகத்துல இக்னரண்டா பிரியன் போன்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பட் சீமானுக்கு நிலைப்பாடுங்கிறது 4 பேரையும் எதிர்த்து நிற்கிறது தான் சீமானுக்கு நிலைப்பாடு. அதை இன்னைக்கு தெள்ள தெளிவா அதுல எடப்பாடியும் அடிச்சிட்டாரு, விஜயம் அடிச்சிட்டாரு. ஏன்னா எடப்பாடி 2024ல புரட்சி தமிழர்னு தன்னை முன்னிறுத்தி காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டுல எந்த வேலையும் இல்லை, பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு எந்த வேலையும் இல்லை, 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி, இந்த தேசிய கட்சிகளால தமிழர் நலன் காப்பாற்றப்படலைன்னு சீமானுக்கு நிலைப்பாட்டை தான் எடுத்தாரு. ஆனா எடப்பாடி நிலைப்பாட்டை மாறிட்டாரு. இப்போ அறிவு நாணயமற்ற அரசியல் விமர்சகர்கள் பலரும் எடப்பாடி நிலைப்பாட்டை மாறினதை ஜஸ்டிஃபை பண்ணுங்க, அங்க ஒரு உங்க உரிமை. ஆனா மாறிட்டாருங்கிற உண்மையை மறைக்கிறது தவறு. சீமான் தன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாரு. 8.2% வாக்கெடுத்த சீமான் தன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாரு. காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணிங்கிறது. எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு வேளையில ரவீந்திரன் துரைசாமி முயற்சியில மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்துல அவர் தன்னோட நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கிறார். நான் நேர்மையான விமர்சகர்கள் இந்தியா டுடே மணி போன்றவங்களே கேட்கறதுதான், நீங்க அறிவு நாணயம் உள்ளவங்கன்னா ஒரு இடத்துல அறிவு நாணயம் மற்ற விமர்சனம் சொல்லும் போது அவரே வருத்தப்பட்டாரு. அறிவு நாணயம் மற்றவர்கள் சொல்றது கொஞ்சம் பெரிய வார்த்தைன்னாரு. நான் மணி மேல எனக்கு எந்த நெகட்டிவும் கிடையாது, ஐ லவ் ஹிம், நம்ம நேர்மையான சகோதரர் தான். பட் நீங்க ஒரு ஆனஸ்டோட 2024 எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து எடப்பாடி மாறி இருக்காரு, சீமான் தன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காருங்கிறத சொல்லணும். இந்த பிரமொழியாளர்கள் அதை சொல்ல மாட்டாங்க. இந்த பிரமொழியாளர்கள் நிறைய பேர் அரசியல் விமர்சனம் வரக்கூடிய சகோதரர்கள் வெறுப்பு இருக்கத்தான் செய்யும், அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்தியா டுடே மணி போன்றவங்க அந்த உண்மையை சொல்லணும், ஐயநாதன் போன்றவங்க சொல்லணுங்கிறதா என்னோட ஒரு பார்வை. இது உண்மை. இது சீமான லீடர்ஷிப்ல பலப்படுத்தக்கூடிய ஒரு விடயம். இதுல அவரு விஜயம் அடிக்கிறாரு. விஜய அடிக்கிறது நீங்க ஏன் காங்கிரஸ குறை சொல்லலன்னு கேட்கிறாரு. காங்கிரஸ் தான் கச்சத்தீவை கொடுத்தது, இந்திரா காந்தி தான் இன்டர்நேஷனல்ல தனக்கு பேர் வர்றதுக்காக கொடுத்தது. ஈழ அழிப்பை நடத்தினது சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, இவங்க தரப்பு தான். இது அடுத்தாப்புல கல்வி உரிமையை மாநில மத்திய பட்டியலுக்கு எடுத்தது காங்கிரஸ் தான். முல்லை பெரியார், காவிரி பிரச்சனை எல்லாம் காங்கிரஸ் உருவாக்குனதுதான். அப்ப சீமான் காங்கிரஸையும் பிஜேபியும் அடிச்சுக்கிட்டு விஜய் அரசியல் வியாபாரியா காங்கிரஸை எதிர்க்கலன்னு சீமான் முன்வைக்கிறாரு. ஏற்கனவே ஈழ போர் நடந்துட்டு இருக்கும் போது விஜய் அரசியல் வியாபாரியா ராஜ்யசபா சீட்டுக்காக ராகுல் காந்தியை பார்த்து இளைஞர் காங்கிரஸ் போஸ்ட் கேட்டதும் அவரு கட்சியில சேர்ந்துக்கிட்டு புறவு பார்க்கலாம் ராஜ்யசபான்னு சொன்ன செய்திகளும் நமக்கு வந்தது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதுக்கு விஜயும் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அந்த விவகாரத்துக்கு. அப்போ சீமான் இந்த இடத்துக்குள்ள தன்னை 4 கட்சியும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளாட்டு முன்னிறுத்துறாரு. அதற்கு வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் சொல்லி பல நாடுகளை எதிர்த்து நின்ன மாதிரி எல்லா கட்சிகளையும் எதிர்த்து நான் நிற்கிறாங்கிற ஒரு கருத்தை சீமான் முன்வைக்கிறாரு.
இது அவருக்கு பெரிய ஹீரோயிசத்தையும் கொடுக்குது. 214 தொகுதியிலும் ஒருத்தர் கூட்டணியை நோக்கி போகாம தனிச்சு நின்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கும். அது மக்களவையிலே சீமான் அதை அடைஞ்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நான் மோடி கிட்ட சொல்றது, மாயாவதி பாதி ஆயிட்டாங்க, ஐஎன்எல்டி பாதி ஆயிட்டாங்க, தென் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி நேம் சேஞ்ச் பண்ணி அந்த கட்சி பாதி ஆயிட்டாங்க, அகாலிடல் பாதி ஆயிட்டாங்க, ஆம் ஆத்மி கூட இண்டி கூட்டணிக்கும் தென் என்டிஏக்கு எதிராக, இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கு எதிராக நிற்கும் போது பஞ்சாப்ல மக்களவையில பாதி ஆயிட்டாங்க. ஆனா சீமான் 3.8 இருந்து 8.2 வந்துட்டாரு. அப்போ தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியாவிலே இந்த அதிசயம் நடந்திருக்குது. பிஎம் மோடிக்கும் இதை தெரியும். நான் என்ன பாயிண்ட மோடி சென்ட்ரிக்கா நான் வைக்கிறோம்னா, இது சீமானுக்கு கொள்கை தத்துவத்தின் அடிப்படையில, தமிழர்களின் பாதிப்பு அடிப்படையில அவர் இந்த வாக்கை எடுத்திருக்கிறாரு. இவரால 29 இதே மாதிரி காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள்னு எடுக்க முடியும். எனவே சீமானோட இந்த அக்ரெசிவான வளர்ச்சிங்கிறது பாஜகவுக்கு வந்து அடுத்தும் 29 தோல்வி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே உங்க நன்மைக்காக நீங்க சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி 2026 சந்திச்சீங்கன்னா 29 அது உங்களுக்கு கூட்டணி ஆகும். அப்படி ஒரு முயற்சியை நீங்க எடுங்கன்னு நான் மோடி கிட்ட நான் சொல்றேன். என்னோட ஒரு கருத்தா மோடி முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா இந்த சக்தி வந்து 2026 எத்தனை சதவீதம் ஓட்டு எடுத்தாலும் 29 இவரால விஜயால தனிச்சு நிற்க முடியாது. ஏன்னா 24 தனிச்சு நிற்க முடியாம ராகுல் காந்தி மீறி எனக்கு நிற்க முடியாது, பாராளுமன்றம்னா ராகுல் காந்தி தானே ஒரு மன வலிமையற்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்து சிஏ எதிர்ப்புன்னு மறைமுகமா ராகுல் காந்திக்கு ஒரு ஆதரவையும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டையும் அவரு அறிவிச்சாரு. அதை யாரும் கண்டுக்காதனால மைக்க போட்டாரு, அது அடுத்த விஷயம். பட் அவரால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தன்னால் நிற்க முடியாதுங்கிற ஒப்புதல் வாக்குமூலமும் ராகுல் காந்திக்கு ஆட்கள் எனக்கு ஓட்டு போடுங்கிற ஒரு காலையும் தான் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சோ அவர் வந்து 2029 மக்களவை தேர்தலில் தனிச்சு நிற்கிற போறதில்லை. 24 தனிச்சு நின்று 33% 20% இழந்த எடப்பாடி பழனிசாமியாலையும் தனிச்சு நிற்க முடியாது. ஆனால் திராவிட கட்சிகளுக்கு எதிராட்டு ஒரு பலமான கொள்கையை சொல்லி திராவிட கட்சிகள் தமிழர் உரிமைகளையும் தமிழர் நலத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னு ஓங்கி அடிக்கக்கூடிய சீமானால எந்த தேர்தல்னாலும் தன் கொள்கைகளை தெளிவா சொல்லி நிற்க முடியும். அப்படி சீமான் நாம் தமிழர் எடுக்கக்கூடிய வாக்குகள் வந்து காங்கிரஸுக்கு ஒரு சாதகமான அம்சமும் பாஜகவுக்கு பாதகமான அம்சமும் கொடுக்கும். எனவே இதுல நீங்க அக்கறை செலுத்துங்க. அதற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி உதவி செய்வாரு, நிர்மலா சீதாராமன் உதவி செய்வாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் சீமான ப்ரொஜெக்ட் பண்றது வந்து எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்றதோட பெட்டரா இருக்குங்கிற ஒரு கருத்தை சொல்றாருங்கிறத நான் மோடிக்கு என்னோட பொலிட்டிக்கல் மூவ் ஆட்டு முயற்சி பண்றேனே தவிர சீமான் இன்னைக்கு அவர் நிலைப்பாட்டுல மிக தெளிவா இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல உள்ள பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு உள்ள பப்ளிக் மீட்டிங்லயும் சீமான் வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல ரொம்ப ஹெவியா தான் பண்றாரு. அதே வேளையில காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலையும் பண்றாரு. சீமான் அவர் ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாரு. நான் என்னோட ஒரு முயற்சியாட்டு இதை பண்ணிட்டு இருக்கிறேனே தவிர சீமான் அவருடைய 24 நிலைப்பாட்டிலே உறுதியா போயிட்டு இருக்கிறாரு. அந்த உறுதியான நிலைப்பாட்டு தான் அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை கொடுக்குங்கிறதையும் அவர் உணர்ந்து இருக்கிறாரு. அந்த வகையில் அவர் செயல்படுறாரு. நான் இதை சீமானை வற்புறுத்ததுக்கு முயற்சி பண்ணல. அவர் ட்ராக்ல கரெக்டா போயிருக்காங்கன்னு தெரியுது. மோடி கிட்ட உங்களுக்கு வந்து 29 வந்து சீமான் தனிச்சு நிற்கக்கூடிய பட்சத்துல அவருக்கு மட்டும்தான் தனிச்சு நிற்கக்கூடிய கொள்கை வலிமையும் அந்த தத்துவ வலிமையும், கொள்கை தத்துவம் ரெண்டு ஒண்ணுதான், வலிமையும் தன்னோட நிலைப்பாட்டுல விஷயங்களை எடுத்து வைக்கக்கூடிய திறனும் அதற்கு மக்கள் ஆதரவும் இருக்குது. அது 24 புருவாயிருக்கு, 29 புருவாகும். அப்படி ஒரு நிலைமை வந்துன்னா உங்களுக்கு 29 வந்து இங்க ஃபேவரபிள் சிச்சுவேஷன் வராது. ஸோ அதை டிஃப்யூஸ் பண்ணதுக்கு 26 சீமான நீங்க முன்னிறுத்ததுக்கான முயற்சிகள் பண்ணுங்கன்னு ஒரு சஜஷனை மோடிக்கு கொடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து நிர்மலா மேடமும் ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தியும் வந்து உதவுவாங்கங்கிற ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கேன். அது தொடர்பாக ஒரு கடிதத்தை கூட எழுதியிருக்கேன், உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். பட் சீமான் தன் ட்ராக்ல ரொம்ப தெளிவா போறாரு. இது வந்து சீமானுக்கு 24 கை கொடுத்தது, 26 அது அவருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூர் மீட்டிங் எல்லாம் முன்னோட டபுள் மடங்கு வந்திருக்கு. மீட்டிங் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்களே அதை பார்த்திருப்பீங்க. டபுள் மடங்கு வந்திருக்குது. அதே மாதிரி நேத்து வந்து பப்ளிக் மீட்டிங்கை வந்து
நாம் தமிழர் வந்து 4 இடங்கள்ல நேத்து தமிழ்நாடு ஃபுல்லா போட்டாங்க. அந்த கூட்டத்துக்கும் முந்தைய 24ல வந்ததை விட அந்த கூட்டம் 2, 3 மடங்கு கூட்டம் பப்ளிக்லயே வருது. அதாவது நேரடியாகவே வருது. மேலும் அதை வந்து வலைத்தளங்கள்ல போடும் போது முன்ன விட 3 மடங்கு வியூஸ் வருது சீமான் நாம் தமிழர் இதுக்கு. சோ இந்த கட்டம் வந்து கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆகக்கூடிய நாம் தமிழர் மோசமாட்டோ நல்ல விதமாட்டோ திட்டியோ பிரமொழியாளர் எல்லாம் சீமான் விஜயால பாதிக்கப்படுறாருங்கிற மாதிரி ஒரு இதை சொல்றாங்க. அதை கேட்டிருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில நக்கீரன் பிரகாஷ் ஒரு மலையாளி. அப்ப மலையாளி வந்து ஒரு தமிழன் சீமான் வளர்றதுக்கு எதிராக பேசுறான் அந்த மலையாளிங்கிறது தெரியுது. அப்போ அது நக்கீரன் கோபால் தான் அவரோட தமிழின விரோத நடவடிக்கைகளை அவர் தான் அதை பார்க்கணும். சோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில அது தெரிய வரும்போது சீமானை பற்றி எதிரி சீமானை குறைச்சு மதிப்பிடுவதை விட சீமானை சார்ந்தவங்களுக்கு ஏன் இவர் இதை பேசுறாரு, சீமான் வளர்ச்சியால அவருக்கு என்ன பாதிப்பு, இதெல்லாம் தெரிய வருது. சோ இந்த சூழல் வந்து முன்ன விட சீமானை பற்றிய பார்வையும் அட்டென்ஷனும் வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுல வந்திருக்கு. அதுக்கு 8.42% வாக்கெடுத்து அங்கீகாரம் பெற்றது முக்கிய காரணம். அது மக்களவை தேர்தலில் அந்த அங்கீகாரத்தை பெற்றது முக்கிய காரணம். அடுத்தபடியா எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டில இருந்து விலகினது அடுத்த காரணம். அடுத்து ஈரோடு கிழக்குல அண்ணாமலை களத்துக்குள்ள நிற்காம அந்த ஃபைட்டை சீமான் வர்சஸ் ஸ்டாலின்ங்கிற ஃபைட்டை சீமான் கிட்ட விட்டுட்டு போனது முக்கிய காரணம். இப்போ ஊடகத்துல பல அரசியல் விமர்சகர்கள் விஜய்க்கு நெருக்கமானவங்கள்லாம் விஜய் டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறாங்க. ஸோ அவங்க கிளைம் தப்பு இல்லை. ஆனா ஈரோடு கிழக்கு நாம் தமிழர் வர்சஸ் திராவிடம் திமுக, சீமான் வர்சஸ் ஸ்டாலின் ஒரு களம் நடந்தது. அது ஒரு 15 நாள் உக்கிரமா தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தது. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் அதுல களமாடினாரு. பெரியாரிஸ்டுகள்லாம் சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண விடாம தடுத்தாங்கும் போது அந்த களத்துக்குள்ள இருந்து எடப்பாடி பழனிசாமி மேற்கு மண்டலத்துல தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு அவர் ஒதுங்கிக்கிட்டாருங்கிறதும், விஜய் அரசியல் வியாபாரியா, இன்னைக்கு அரசியல் வியாபாரின்னு சீமான் அடிச்சுட்டாரு விஜய, வியாபாரியா களத்துக்குள்ள வராததும், அண்ணாமலை உள்கட்சி தகராறுல சீமானுக்கு தமிழிசை தலைவரா இருக்கும் போது ஆர்கேனர்ல வழிவிட்டது மாதிரி ஈரோடு கிழக்குல சீமானுக்கு அந்த வழிவிட்டு அண்ணாமலையே ஒதுங்கினதும் சீமானுக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 2 மடங்கு கூட்டம் வர்றதும், அவர் பற்றிய செய்திகளுக்கு வந்து 24ஓட 3 மடங்கு பார்வையாளர் கிடைப்பதும் தெளிவாக தெரியுது. ஐயா, இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு மேடையில வந்து 6 பேரையும் அண்ணன் வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் வந்து நிறைய பேர் வந்து வேட்பாளர்களை அறிவிச்ச பிறகு சீமான் கூட்டணிக்கு போயிடுவார் அப்படின்னு சில ஊடகவியலாளர்கள் அவங்களோட கருத்தா அது வன்மமான்னு தெரியல பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? இல்ல, சீமான் கூட்டணிக்கு தலைமை ஏற்கணுங்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது, நான் மறுக்க வரல. அவங்க சீமான் தனிச்சு நின்னா ஜம்ப் ஆயிருவாங்க ஒரு அச்சம் இருக்குது. நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிரமொழியாளர்களா இருப்பாங்க. அவங்களோட அச்சம் என்னன்னா சீமான் தனிச்சு நின்று ஜம்ப் ஆகிறாரு, 214 நின்று ஜம்ப் ஆகிறாரு. இப்போ எடப்பாடியும் அண்ணாமலையும் கோட்டை விட்டுருக்காங்க. எடப்பாடி விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் கோட்டை விட்டுருக்காரு. அண்ணாமலை ஈரோடு கிழக்குல கோட்டை விட்டுருக்காரு. அண்ணாமலை இல்ல பாஜக கோட்டை விட்டுருக்காங்க. அப்போ சீமானுக்கு ஜம்ப் வந்து பெருசா இருக்கும். ஒரு பெரிய ஜம்ப் சீமான் வந்து மீண்டும் அடைஞ்சிருவாருங்கிறது அவங்களுக்கு அச்சமா இருக்குது. இப்ப கூட்டணி போனா அதோட தேங்கி போவாங்கல்ல, டாக்டர் ராமதாஸ், வைகோ, விஜயகாந்த், இந்த மாதிரி மூப்பனாரு, இதே மாதிரி தேங்கி போயிருவாங்க. அப்புறம் அடுத்த வளர்ச்சி வராது இல்ல. சீமான் 1% இருந்து எல்லா தேர்தலையும் போட்டியிட்டு தென் 214 தனித்து போட்டியிட்டு உறுதியான நிலைப்பாட்டோட ஜம்ப் பண்ணி வராரு. அடுத்த ஜம்ப் பார்லிமெண்ட்ல எடுத்தவரு எடப்பாடி செய்த தவறுகளாலையும் அண்ணாமலை செய்த தவறுலையும் 18% இந்திய ஓட்டுல பெரும்போது சீமானுக்கு வரக்கூடிய பட்சத்துல சீமான் 2 மடங்கு ஜம்ப் ஆகி வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் மிக உறுதியா இருக்குது. சோ அவங்க அந்த ஜம்ப் சீமானுக்கு கிடைச்சிடக்கூடாதுங்கிறது இதுக்கு அச்சப்பட்டு இதை அவங்க சொல்றவங்க வந்து சீமானின் நலன்ல அக்கறை கொண்டவங்க இல்ல. நான் சொல்றது அவங்க சொல்றதுல இருந்து மாறுபட்டு சொல்றேன். நான் வந்து சீமான் தலைமை ஏற்கணும். இப்போ எடப்பாடி தலைமை இல்லைன்னா அதிமுக 20 சீட்டு கூட வராது. எடப்பாடி தலைமை இல்லைன்னா அதிமுக 20 சீட்டு கூட வராது. சீமான் தலைமையை மோடி சொல்லி எடப்பாடி ஏத்துக்கிட்டாருன்னா, சீமான் தலைமையை மோடி சொல்லி ஏத்துக்கிட்டாருன்னா 20 சீட்டு வரக்கூடிய இடத்துல எடப்பாடிக்கே வந்து 50-60 சீட்டு கூட கிடைச்சிடலாம்.
அப்படி ஒரு லாபம் எடப்பாடிக்கும் இருக்கும். மோடி சொன்னாருன்னா அதுல ஒரு வாய்ப்பு இருக்கும். சீமான் சீஃப் மினிஸ்டர்ங்கிற லெவல்ல அவருக்கு முதலமைச்சர் நாற்காலியை சீமான் 2026 எட்டுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு வரும்னு சீமானுக்கு பாசிட்டிவா நான் சொல்றேன். அதையும் ஏத்துக்கிடாதும் சீமானுக்கு விருப்பம். அவரு ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றது சீமான் நலனுக்காக சொல்றேன். இன் ஷார்ட் 1 to 1 சீமான் தலைமையில இருந்தா ஸ்டாலினை தோக்கடிக்கலாங்கிறது என்னோட கருத்து. சீமான் தனிச்சு நின்று வளர்றாரு. இப்ப நீங்க 2021 சீமான் 6% வாக்கு எடுத்தாரு. 6% வாக்குங்கிறது எடப்பாடியை பிடிக்காத எடப்பாடி கட்சி, எடப்பாடியும் பன்னீரும் சேர்ந்துதான் ஜாதி ஆதிக்கம் கொண்டவங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இவங்க எல்லாம் அடிமையா இருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு நூற்றுக்கணக்கான கோடியை சம்பாதிச்சு ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்லும் போது அது பிடிக்காத நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான் நாம் தமிழருக்கு ஆதரவா வந்ததுல ஒரு முக்கிய பங்குங்கிறது என்னோட கருத்து. தமிழ் தேசியம் தமிழர் இதுங்கிறதுலயும் இந்த சமூக நீதி பார்வையிலையும் ஒரு வாக்கு வந்ததா என்னோட முக்கிய பார்வையா நான் வைக்கிறேன். அப்ப சீமான் நான் தாம் தமிழர் எடுத்த 6.5% தான் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் ஆட்சியை காப்பாற்ற முடியாம போனதுக்கு காரணம். அதற்கு பிறகும் சீமான் தென் மாவட்டத்துல 10 தொகுதிகள்ல மைக் சின்னத்துல எடுத்த வாக்கு 7 சின்னத்துல எடப்பாடி பழனிசாமி 7 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி ரெட்டலையில 7 தொகுதியில மற்ற கூட்டணி கட்சி தொகுதிகளை நான் விட்டுட்டேன். புதிய தமிழகம், SDPI, இது தேமுதிக, மற்ற 7 தொகுதியில எடப்பாடி எடுத்ததை விட 30,000 ஓட்டு சீமானுக்கு அதிகம். அதிமுக கோட்டைன்னு சொல்லக்கூடிய தென் மாவட்டத்துல எடப்பாடி அதிமுக எடுத்த வாக்கை விட சீமானுக்கு 30,000 ஓட்டு அதிகம். இது நிறைய அனலிஸ்ட் பேச மாட்டாங்க, உண்மையை மறைப்பாங்க, கில்லிங் சைலன்ஸ் பண்ணுவாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி இந்த பகுதியில சீமானால கடுமையா பலகீனப்பட்டிருக்கிறார். அதே வேளையில எடப்பாடி பழனிசாமி தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்க ஸ்டாலினை விட பெரிய தலைவரா இருக்கிறார். ஸ்டாலினோட பெரிய தலைவரா இருக்கிறார். இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியால அவர் தலைமையில இந்த 36 தொகுதிக்குள்ளதான் ஸ்டாலினை ஃபைட் பண்ண முடியும். கூட போனா இந்த கொங்கு, கரூர் இந்த மாதிரி இடங்கள்ல போட்டு ஒரு 40-50 தொகுதிக்குள்ளதான் ஃபைட் பண்ண முடியும். அதுல ஒரு 20-25 அவர் ஜெயிக்கலாம். பட் சீமான தலைமையேற்று பாஜக, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஸ்டாலினை தமிழ்நாடு ஃபுல்லா ஃபைட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இது என்னோட ஒரு சஜஷன். மோடி நன்மைக்காக மோடி கிட்ட கொடுத்த நான் சஜஷன். அதுல ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு மோடி கிட்ட எனக்கு வந்ததுன்னா நான் சீமான அணுகி உங்களை சிஎம் சொல்றாங்க, சிஎம் கேண்டிடேட்டா நீங்க நின்னுங்க, மைனர் பார்ட்னர் சிஎம்ங்கிறத நான் முயற்சி பண்ணலாம். சோ இது என்னோட ஒரு மூவா தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூவ் பண்றாங்கல்ல, என்னோட ஒரு மூவா தான் இருக்குது. பட் சீமான் ஸ்டடியா 234 தனித்து போட்டின்னு வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. அவரு தெளிவாதான் போறாரு. எந்த காலத்திலயும் அவரு சபார்டினேட் போல்ஸா போக போறதே இல்லை. அவர் பிரைமரி போல்ஸா நின்று களமாடும் போது அவர் பிரைமரி போல்ஸா இல்லாம திமுகவை தோக்கடிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது. சோ இந்த வகையில என்னோட கருத்தை மோடி நன்மைக்காக நான் சொல்லியிருக்கேன். இது வெளிப்படையா தான் நான் சொல்றேன். சரிங்க ஐயா. அப்புறம் இன்னைக்கு நேத்து இந்த திருச்சியில விமான நிலையத்துல அவங்க விஜய் அவர்களோட கட்சி கூட்டம் சனிக்கிழமை மட்டும்தான் அவர் பரப்புரை பண்ணணும்னு இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு விதமான பதற்றம் உங்களுக்கு இருக்கா? என்னடா நாடு பின்னாடி போகுதோ அப்படின்னு ஏதோ தலையறுப்பட்ட கோழிகள் போல ஓடுறாங்களே அவங்களாம். அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? சீமான் அண்ணனுக்கு விஜய் அண்ணனுக்கு ஒப்பீடு எப்படி இருக்கும் இதுல? இதுதான் விஜய் அரசியல் வியாபாரி. என்னோட இந்த இத மறுக்கிறவங்க காரண காரியத்தோட மறுக்கலாம். விஜய் காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்க்கிறார். பலம் நிரூபிக்காத தன் பின்னாடி காங்கிரஸ் 50-50 விஜய் சிஎம்னு வந்துடும் எதிர்பார்த்தாரு. பலம் நிரூபிக்காத தன் பின்னாடி விடுதலை சிறுத்தைகள் வந்துடும் பார்த்தாரு. அவங்களுக்கு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். தொடர்ந்து ஸ்டாலினை வச்சு அவங்க ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்டாலின் வெற்றி ஷுவர் ஷாட்டா இருக்குது. அது தோக்குறது வரை அவங்க வேற அலையன்ஸை பற்றி யோசிக்க மாட்டாங்க. திமுக அணி இன்டாக்டா இருக்குன்னு நான் சொன்ன போது பலரும் கோபப்பட்டாங்க. என் மீது விஜய் ஆத்திரப்பட்டாரு. புலிகளும் அரசியல் ஆய்வாளர்களும் என்னதான் குறி வச்சு திட்டினாரு. அவரால் ஜீரணிக்க முடியல. திமுக அணி உடஞ்சி தன் பக்கம் வருங்கிற அவர் கனவை அவரை சார்ந்தவங்க கொடுக்கும் போது அது கனவு தான், கற்பனை தான். உங்க ஓட்டு ஏட்டு சொரக்கா, அது சர்வே ஓட்டெல்லாம் எவனும் நம்ப மாட்டான். ரியல் ஓட்டை தான் யாரும் நம்புவாங்க, யாரும் வரமாட்டாங்கிற கருத்தை, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற கருத்தை நான் சொன்னேன். அவரை சார்ந்தவங்க காங்கிரஸ் வந்துடும், விடுதலை சிறுத்தைகள் வந்துரும்னு சொன்னாங்க. 2 பேரும் வரல. அது அவர் விரக்தியில இருக்கிறாரு. அதனால
காங்கிரஸுக்கு ஆதரவா ஏதாவது பேசி பார்ப்பேன் கூட சில விஷயங்களை அவர் பேசுறாரு. ம். இதை சீமான் என்ன சொல்றாருன்னா, விஜய் சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாரு. இனத்தை அழிச்ச காங்கிரஸ் அவர் எதிர்க்கல்ல. எல்லா இதுக்கும் வந்து பிஜேபியும் காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரஸ் சொல்றது அவர் துணிச்சலா தனிச்சு நிற்கக்கூடிய மக்களை நம்பி தனிச்சு நிற்கிறதுக்கு துணிச்சல் இல்லாம காங்கிரஸ் தன் கூட வந்துட மாட்டாங்களா, தன்னோட கூட்டத்தை பார்த்து மயங்கி காங்கிரஸ்ல வந்துட மாட்டாங்களான்னு அவர் நினைக்கிறாரு. கூட்டத்தை பார்த்து இவர் கூட வர்றதுக்கு எந்த காங்கிரஸ் எம்எல்ஏயும் தயார் இல்ல. இவரை காட்டி ஸ்டாலின் 2 சீட்டை கூட்டி வாங்க பார்ப்பாங்களே தவிர இவர் தலைமையேற்று வர்றதுக்கு யாருமே கொஞ்சம் கூட தயார் இல்ல. இவரை காட்டி காங்கிரஸ் கிட்ட ஸ்டாலின் சீட்டு வாங்குறது கூட யாரும் தயார் இல்ல. சிதம்பரமோ செல்வ பெருந்தியோ யாருமே தயாரா இல்ல. சோ ஆனா இவர் வந்து ஒரு கற்பனை வளர்த்துக்கிட்டாரு. அது காங்கிரஸ் திமுக பாண்டு ஹெவி ஆகுறது. மோடி ஸ்டாலினை காங்கிரஸ்ல இருந்து பிரிக்க பார்க்கும்போது காங்கிரஸ்காரங்க பிரிச்சுட்டா நமக்கு இந்தியா கூட்டணியே பனால் ஆகி போகும், அந்த இடத்துல ஸ்டாலின் 3வது அணியை கட்டிடுவாருன்னு காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டு வெற்றிக்காகவும் ஆல் இந்தியா கூட்டணிக்காகவும் ஃபுல்லா பைண்டிங்கா இருக்கிறாங்க. இது விஜய்க்கு ஒரு விரக்தியை கொடுக்குது. அடுத்தாப்புல அவரு சீமான் சொல்ற மாதிரி கொடநாடு கொலை பற்றியோ, ஜெயலலிதா ஊழல் வழக்குல கன்விக்ட் ஆனாருங்க பற்றியோ, எம்ஜிஆருக்கு ஊழல் இதுங்க பற்றியோ எதுவுமே அவர் பேசல. அதுவும் காங்கிரஸ் நம்ம தலைமையில வரலன்னா எடப்பாடி தலைமையில நம்ம போய் ஒரு 50-60 சீட்டு வாங்கிடலாம் பலம் நிரூபிக்காமலேன்னு ஒரு பேராசை இருந்தவங்களுக்கு. அதுவும் நான் என்னோட கருத்து நடக்குதோ நடக்கலையோ, மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுவாருங்கிறதுல எடப்பாடி பதறிட்டார். இதை நம்ம நுணுக்கமா பார்க்கணும். சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு எடப்பாடி பதறிட்டார். ரவீந்திரன் துரைசாமி சசிகலா மேட்டர்ல குருமூர்த்தி, இலகணேசன், ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களெல்லாம் மீறி மோடியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஜெயித்துட்டாரு, சொல்லி அடிச்சுட்டாரு. அதே மாதிரி இதுலயும் சொல்லி அடிச்சிருவாருங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு, எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, மோடி அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா 18% என்டிஏ, 8% சீமான், இது வந்து 26 அரித்மெட்டிக் இருக்குது, 30 வரை போனாலும் போயிரும். அப்படி போனா நம்ம ஒரு 20 வச்சுக்கிட்டு ரொம்ப கீழே போயிருவோம், 3வது போயிருவோங்கிற அச்சத்துல அவர் பலம் நிரூபிக்காத விஜய விட இந்த இது நடந்துருமோன்னு பிஜேபிக்குள்ள அவர் வந்துட்டார். சோ பிஜேபிக்குள்ள இவர் வந்து பிஜேபி முக்கியம்னு முடிவு பண்ணதும் பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய இவரு எடப்பாடியும் ஒதுக்குனதான் அர்த்தம். அதே மாதிரி திமுக கூட்டணியில வெற்றி பெற்றக்கூடிய காங்கிரஸும் வெளியே வரல, விடுதலை சிறுத்தைகளும் வெளியே வரல. சீமானும் ஆரம்ப கட்டத்துல தம்பி வேணா என் கொள்கையை நிறைவேற்றதுக்கு எனக்கு சபார்டினேட் வா, தத்துவத்துக்கு முன்னாடிதான் திரைக்கவர்ச்சி வரணும், திரைக்கவர்ச்சிக்கு முன்னாடி தத்துவம் போக முடியாதுன்னு அவரும் சொல்லிட்டாரு. அப்போ கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு இவருக்கு இப்ப கூட்டணிக்கு இவரை ஏற்கிறதுக்கு யாரும் இல்ல. 0.9% வாக்கெடுத்த டிடிவி இவரை ஏத்துக்க தயாரா இருக்காரு. ஏன்னா அவரு திமுக கூடயும் போக முடியாது, ஓபிஎஸ்க்கு டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு, ஓபிஎஸ்க்கு டிஎம்கே ஆப்ஷன் இருக்கு. ஸ்டாலின் வந்து ஓபிஎஸ் ஒரு அன்பழகன் மாதிரி ஒரு நம்பர் 2 வாட்டு ஒரு பெரிய லெவல்ல இருப்பாருங்கிற லெவல்ல ஓபிஎஸ் பெரிய இடத்துல ஸ்டாலின் மதிக்கிறாரு, பாக்குறாரு, பேசுறாரு. 3 தடவை சந்திச்சுட்டாங்க. இவரும் அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பரும் இல்லைன்னு சொல்றாப்புல. டிடிவிக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. சோ டிடிவி வந்து விஜய நோக்கி நகர்றாரு, விஜய ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதே மாதிரி இவரு டாக்டர் கிருஷ்ணசாமி பெரிய ஆப்ஷன் இல்ல, எடப்பாடி நம்பியும் அவர் தோத்துட்டாரு. எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது. அப்போ அவரு தோத்து போன ஒரு எடப்பாடி கூட போறதோட 1/2% ஓட்டு இருக்கு, விஜய் ஆப்ஷன் அவர் ஓபன் பண்றாரு. சோ இந்த ரெண்டும் வந்து வேற வழி இல்லாம விஜய்க்கு கிடைக்குது. அவங்களுக்கு வேற வழி இல்லாம பல நிரூபிக்காத விஜய் நோக்கி வராங்க. ஆனா வெற்றி வீரர்களா ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் இருக்கக்கூடிய, எம்எல்ஏ போஸ்ட் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விஜய சீண்டல்ல, திமுக கூட்டணியில வெற்றி பெற்றக்கூடிய திருமாவளவன் சீண்டல்ல, தான் முதல்வர் ஆகணுங்கிற இதுல ஒரு தத்துவத்தோட பயணிக்கக்கூடிய சீமா விஜய்க்கு வேணா 30 சீட்டு வாங்கிற அளவுக்கு தான் விஜய் அவர் மதிக்கிறாரு. இந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடியும் விஜயோட கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக கிட்ட 24 நிலைப்பாட்டுல இருந்து சரண்டர் ஆயிட்டாரு. சோ இப்போ விஜய் வந்து ஒரு ஏமாற்றப்பட்டு ஒரு விரக்தியில வெக்ஸ் ஆகி அரசியல் களத்துக்குள்ள நிக்கிறாங்க தான் 100க்கு 100 உண்மை. ஐயா, இதுல இன்னொரு கேள்வி நான் ஒண்ணு வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப சமீப காலமாவே திருமாவளவன் அண்ணனும் வந்து சீமான் அண்ணன் மேல ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட நான் அதை பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க?
திருமாவளவன் சீமான் மீது விமர்சனம் வைக்கிறது 100% சரி. 15% இந்து பறையர் அண்ட் கிறிஸ்தவ பறையர், தலித் கிறிஸ்டின் பறையர்ஸ், அந்த பறையர் மறையர் அந்த சமூக சோதரர்கள் வந்து 15% இருப்பாங்க. ஆதி திராவிடர், பறையர், சாம்பவர், இப்படி பல பேர்கள்ல சீமான் அவங்கள மறையர்னு எடுப்பாங்க. ஆதி சிவன் சமூகம்னு சீமான் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுவாரு. சிவனே பறையர்னு இது பண்ணுவாரு. தன்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பறை அடிச்சுதான், தமிழ் இசை பறையனை அடிச்சுதான் அவர் அதை ஆரம்பிப்பாரு. இன்னும் ஒரு அந்த வட தமிழகத்துல ஒரு கூட்டம் நடக்கும்போது கூட ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன்னு கூட பேசினாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட்ல சீமான் இருக்கிறாரு. அது விக்கிரவாண்டியில வன்னியர் பறையர் போலரைசேஷன் நடக்கும் போது அந்த போலரைசேஷனுக்கு பயந்து எடப்பாடி களத்தை விட்டு போயிட்டாரு. அரசியல் வியாபாரி விஜயும் களத்துக்குள்ள வரல. இந்த கட்டத்துக்குள்ள சீமான் அது களத்துக்குள்ள வந்து தெளிவா களமாடினாரு. போலரைசேஷனை மீறி நின்னாரு. அவர் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கிறார். அருந்ததியர் உள்ஒதுக்கீடுங்கிறது கலைஞர் அருந்ததியர்களுக்கு கொடுத்தது. மோடியோட அஃபிடவிட்டால அது சுப்ரீம் கோர்ட்ல தடை இல்லாம போச்சு. சுப்ரீம் கோர்ட் இதை ஒத்துக்கிட்டாங்க. சோ அதுல ஏற்கனவே ஜெயலலிதா எதிர்த்தாங்க. எடப்பாடி அதை இப்போ ஆதரிக்கிறார். இதுல பறையர் சமூகத்துக்கு பாதிப்பு இருக்கு. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு இந்த பாதிப்பை சரி பண்ணதுக்கு 5% உயர்த்தி கொடுங்கன்னு கேட்கிறார். பஞ்சமர் நில மீட்புக்காக சீமான் பேசுறாரு. தென் திரௌபதி அம்மன் ஆலய நுழைவுக்காக சீமான், எடப்பாடியோ பாமக ராமதாஸோ இல்லாத போது, அன்புமணியோ இல்லாத போது சீமான் திரௌபதி அம்மன் ஆலய நுழைவுக்காக களத்துக்குள்ள நிற்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்றது மட்டுமல்ல, பொது தொகுதியில ஆதி தமிழர்களை நிறுத்தி பறையர் சமூகத்தை மேலும் அரசியல் அதிகாரம் மிக்கவர்களாக ஆக்குறதுக்கான அரசியலை சீமான் தெளிவா பண்றாரு. அப்போ இது எல்லாமே வேற எந்த கட்சியும் அதை பண்ணல. விஜய் இதெல்லாம் பண்ண மாட்டாரு. அப்போ விஜய் திருமாவளவனுக்கு போட்டி அல்ல. திருமாவளவனின் பறையர் சமூக ஓட்டுக்கு போட்டியா நிற்கிறது சீமான் தான். அதனால சீமான விமர்சனம் பண்றதும், சீமான பிஜேபிக்கு பிடிஎம்னு சொல்றதும் அவங்களுக்கு முறையானது, சரியானதுதான். அது அவங்க ஓட்டை சீமான் இன்ட்ரோட் பண்ணி வர்றதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இப்ப வட தமிழகத்துல நான் ஓப்பனா வெளிப்படையா உடைச்சு சொல்றோம்னா, சீமானுக்கு 10 ஓட்டு வட தமிழகத்துல விழுதுன்னா அதுல வந்து 5 ஓட்டு பறையர் சமூக ஓட்டு தான். அதுல ஒரு 4 ஓட்டு செங்குந்தர், உடையார், அகமுடையார், மீனவர், வெள்ளாளர், இந்த மாதிரிப்பட்ட சமூக ஓட்டு ஒரு 4 ஓட்டு, 5 ஓட்டு பறையர் ஓட்டு, 1 ஓட்டு தான் வன்னியர் ஓட்டு. அப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான கண்டு 1 ஓட்டு போறதுக்கே அன்புமணி வந்து பேச்சாளர் பின்னாடி போறாங்கன்னு மாநாட்டுல பேசிட்டாப்புல. அதோட பெரிய பாதிப்பு இல்லாதனால அன்புமணி அதை பெருசா பேச மாட்டாரு. இவரு விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. சீமான் மேலும் அங்க வடக்க குறி வச்சு போறது முப்பெரும் விழா. எம்.சி. ராஜா, ரெட்டமலை சீனிவாசன், ஐதிதாச பண்டிதர் இவங்க 100ஆண்டு விழாலாம் கொண்டாடி அதுல வந்து அவர் கான்சன்ட்ரேட் செலுத்துறது. இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் ஒரு 6 தொகுதியில நிற்பாரு திமுக கூட்டணியில, முன்ன பின்ன இருக்கலாம். அது தாண்டி மற்ற தொகுதியில் உள்ள பறையர் வாக்குகளை சீமான் வந்து தான் அறுவடை பண்ணதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாரு. அதே மாதிரி பாமக ஒரு 30 தொகுதியில நின்றுடலாம். அந்த 30 தொகுதி தாண்டி உள்ள மற்ற வாக்குகளை தான் அறுவடை பண்ண நிற்கிறாரு. சோ இந்த இடத்துக்குள்ள சீமான் அதை வந்து தெளிவாகவே மொத்த நாடே எனக்கு தான், நீ 3 சீட்டுக்கு போவ, நீ 7 சீட்டுக்கு போவன்னு பாமகவே விசிகாவே அடிக்கிறார். அப்போ நான் எழும்பி வந்துதான் பறையர்களுக்கு பெரிய அதிகாரத்தை தர முடியும்னு சீமான் மெசேஜ் கொடுக்கிறாரு. அதை அவங்க ஏற்றுக்கிட்டு சீமான் பின்னாடி போயிட்டாங்கன்னா அது திருமாவளவனுக்கு ஓன் கான்சியன்ஸ்ல பாதிப்பு வரும். சோ அரசியல் ரீதியா திருமாவளவனுக்கு நிலைப்பாடு சரிதான், முறையானதுதான், சரிதான். எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதைத்தான் செய்வாங்க. அத சீமான் செய்யறாருன்னு தான், அது விசிகா திருமாவளவன் செய்யறாருன்னு தான் நான் பாக்குறேன். மக்கள் புரிஞ்சுக்கிடணும், அவ்வளவுதான். பறையர் சமூகம் இதை புரிஞ்சுக்கிடணும். ஒண்ணு. இன்னொன்னு, நாம் தமிழர் போட்ட ஆவணப்படத்திலையும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாம் தமிழர் அல்லாதவர்கள் மலையாளிகள்ங்கிறத சொல்லிட்டாரு. இது விஜய்க்கு விடுத்த சவால். விஜய் எம்ஜிஆரை நம்பி வராரு, சீமான் எம்ஜிஆரே மலையாளின்னு வராரு. இது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இதே சவால் வந்து கமலஹாசனுக்கும் சீமானுக்கும் இருந்தது. கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. சீமான் எம்ஜிஆர் ஊழல் பேர்வழி சாராய வரிகளை கல்வி தந்தை ஆக்குனாருன்னு உடனே அடிச்சாரு. இப்பவும் அந்த திருச்சியில் உள்ள கோயம்புத்தூர் ஆவணப்படத்துல எம்ஜிஆர் மலையாளிங்கிறத தான்
சீமான் கோடிட்டு காட்டுறாரு. வரும் நாட்கள்ல எம்ஜிஆர், விஜய் தொப்பி அரசியலுக்கும் சீமான் மலையாளி தமிழர்களுக்கு செய்த அநீதிகள் பற்றியும் காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒட்டுண்ணியா ஊதுகுழலா எம்ஜிஆர் இருந்து செய்த அநீதிகள் பற்றியும் சீமான் பேசுவாரு. இன்னைக்கு அவர் கோடிட்டு காட்டின இடம் இவங்க சமாதி இருக்கு, கருணாநிதி சமாதி இருக்கக்கூடிய கடற்கரையை நான் பெயர் தேறிவேன் ஆட்சிக்கு வந்து நீ காட்டினாருன்னா விஜய்க்கு அந்த பெரியார் எம்ஜிஆர் அரசியல தான் சீமான் அடிக்கிறாரு. அது விஜய் மட்டும் இல்ல, ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேரும் அடிக்கிறாரு. சீமான் விஜய் எதிர்க்கிறாருன்னு வந்து சிலர் பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய் எதிர்க்கிறாரு, விஜய் மட்டும் எதிர்க்கல. பெரியாரிஸ்டான மற்ற 2 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டையும் புது பெரியாரிஸ்டான விஜயும் சேர்த்துதான் சீமான் எதிர்க்கிறாரு. சோ அவரு தெளிவாக தான் சீமான் அந்த நடவடிக்கைகள்ல இருக்கிறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு 234 நின்று தனிச்சு நிற்கிறது வந்து பெரிய ஒரு ஹீரோயிசத்தை கொடுக்கும். அது முந்தைய ஓட்டை விட எப்படி மக்களவை ஓட்டு சீமானுக்கு 2.5 மடங்கு கூடிச்சோ அதே மாதிரி சட்டமன்ற ஓட்டும் சீமானுக்கு 2.5 மடங்கு கூடும். அதுல விஜய் வந்து குறுக்க நிற்கிறது சீமானுக்கு ஒரு பலமா தான் நிற்கிறோம் அமையும். இதையும் நான் தெளிவா தரவலின் அடிப்படையில சொல்றேன். 1.1% சீமான் இருந்தாரு. 2016 சட்டமன்ற தேர்தல் ஜெயலலிதா அம்மையார் 41 வின்னர், கலைஞர் 40 செகண்டு, மக்கள் நல கூட்டணி ஒரு 7-8 பேர் 6%, அவங்க தேர்டு, விஜயகாந்த் தலைமையில இது மாற்றம் முன்னேற்ற அன்புமணி 4th 5.5%, பாஜக 2.7. இந்த 5 பேருக்கு பிறகு 6வது இருந்தாரு சீமான் 1.1. திமுகவும் அண்ணா திமுக வேண்டான்னு மாற்றணி வந்தாருலாம் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது மாதிரி பிரியன் போன்றவங்களும் சீமான் வளர்ந்துருவாங்கிறோன்னு அச்சப்படுறவங்களும் பேசுறாங்க. நீங்க கடந்த காலத்து விஷயங்கள்ல வந்து மாற்றி மறிச்சு பேசுறது நீங்க அறிவு நாணயமற்றவர்கள்னு உங்களை காட்டும். அறிவு நாணயம் இருந்ததுன்னா சீமான் கிடைச்ச 1.1% ஓட்டும் மிக சொற்பமான ஓட்டு. அந்த ஓட்டு சீமான் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்றாட்டு தான் பாமக நிற்கிறாங்க, மக்கள் நல கூட்டணி இருக்கிறாங்க, பாஜக நிற்கிறாங்க. 3 பேர் நிற்கிறாங்க. 3 பேரும் சீமானுக்கு மேல நிற்கிறாங்க. அப்படி இருந்தும் சீமான் அப்படி இருந்த பிறகு சீமான் கிடைச்சது 1.1 தான். சீமானுக்கு 6வது இடம். வெறும் 1.1% ஓட்டு தான். அதான் போல்டா சொன்னாரு, வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு. கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே போல்டா அதை பேசினாரு. அதுதான் அந்த வீரியமான விதை தான் இன்னைக்கு வளர்ந்து சீமானுக்கு சாதகமா நிற்குது. அடுத்தபடியா சீமான் மக்களவை தேர்தல்ல 3.8 வந்தாருன்னா கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் 1.1 எடுத்தவரு 0.5% தான் போகணும், ஏதாவது 2-3 சீட்டு தான் கிடைக்கும். ஆனா கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் தான். கமலஹாசன் உள்ள வந்ததுதான் சீமான் 3.8க்கு போனார். கமலஹாசனுக்கு டி நகர், மயிலாப்பூர்ல எல்லாம் 15% மேல ஓட்டு கிடைச்சது. எடுத்து பாருங்க, அது செக்மெண்ட் வைஸ் பாருங்க. 12% ஓட்டு கிட்ட தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் இங்கெல்லாம் கமலஹாசன் கிடைச்சது பாருங்க. இதே கமலஹாசனுக்கு முதுகுளத்தூர், மேலூர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி எல்லாம் 1% கூட கிடைக்கல. இப்பவும் விஜய் கூட திருச்சியில ஜாதிய ரீதியா தான் போறாருன்னு சாட்டை துரைமுருகன் ஒரு இது போட்டிருக்காரு. தப்பு இல்ல, அது இருக்குங்கிறது உண்மைதான. ஜாதி இல்லைன்னு இல்லையே. பிராமணர்கள் கமலஹாசனுக்கு ஓட்டு போடும்போது விஜய்க்கு அவருக்கு ஜாதிக்காரங்க திருச்சி கிழக்குல ஓட்டு போடக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். அவரும் அதை நோக்கி போறதாட்டு துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. ஓகே, உண்மையை நம்ம உடைச்சி பேசுறோம். நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட விஜய் மேல பற்றுதலோட பேசுறதுலயும் பின்னணி இருக்குது. இந்த கட்டத்துக்குள்ள கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் 100% கம்யூனிட்டிஸ், பறையர், தேவேந்திர குல வேளாளர், வண்ணார், நாவிதர், ஆசாரி, இந்த மாதிரி செங்குந்தர், இந்த மாதிரி சமூகங்களை வந்து சீமான் பின்னாடி திரட்டிட்டு இது தமிழ்நாடு ஃபுல்லா சீமானுக்கு ஒரே சீரா ஓட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனா நாடார் ஏரியாவில மோசமா ஓட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்லே கன்னியாகுமரியில வந்து 4 ஓட்டு கிடைக்கல, 300 ஓட்டு 400 ஓட்டு தான் கிடைக்கும். நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம வந்து தரவுகளோட உண்மையதான் சொல்றோம். இது சீரா ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு பிரபாகரனோட இமேஜ்ல, வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ்ல பரவலா சீமானுக்கு ஓட்டு கிடைச்சது. கமலஹாசனுக்கு தென் சென்னை, கோயம்புத்தூர்ல நாயர்கள், தெலுங்கு பேசக்கூடிய சகோதரர்கள், ஒக்காலிகா, லிங்காயிற்று, உருது முஸ்லிம் சகோதரர்கள், வட இந்தியர்கள், பிராமணர்கள், இவங்கெல்லாம் கமலஹாசனுக்கு போட்டாங்க. ஏன்னா நான் பொய் சொல்லல, நேர்மையா சொல்றேன், தரவுகளோட சொல்றேன். மேலூர்ல போட்டி பாடடி பண்ணி தேவர் காலடி மண்ணேன்னு படம் எடுத்தவர் ஐயா கமலஹாசன். இவர் தேவர்மான் படம். அதே மாதிரி பிரமலை கலர்களின் வாழ்வியலை
விரும்மாண்டி எடுத்தவர். இன்னைக்கும் மனசார சொல்றேன், அவர் மறவரா வரும்போது எவ்வளவு துல்லியமா மறவர் பாடி லாங்குவேஜை காட்டினாரோ, அதே மாதிரி பிரமலை கள்ளரா வரும்போது பிரமலை கள்ளர் பாடி லாங்குவேஜ் காட்டினாரோ, அதே மாதிரி எந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு கவுண்டரா வரும்போது அந்த பாடி லாங்குவேஜையும் இதுல பாபநாசம் படத்துல அந்த அந்த சமூக தொடர்பான பாடி லாங்குவேஜையும் மிக துல்லியமா பெரும்பான்மை அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கிறத காட்டின மிக மிக பெரிய கலைஞர். சான்ஸே இல்லை, கம்பேரிட்டிவே இல்லை. பட் அந்த தேவர் மாநாட்டும் விருமாண்டியாட்டும் வாழ்ந்து காட்டின கமல்ஹாசனுக்கு உசிலம்பட்டியில 1%, மேலூர்ல 1%, முதுகுளத்தூர்ல 1%, தென் ஆண்டிப்பட்டியில 1%. யார் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். மயிலாப்பூர்லயும் ஸ்ரீநகர்லயும் 15% மேல ஐயா கமல்ஹாசன் எடுத்தாருங்கிறதையும் நம்ம தமிழ் மண்ணில பார்த்துக்கலாம். விஜய்க்கும் அது பொருந்தும். நான் தப்புன்னு சொல்ல வரல. அது இயல்பா அது இருக்குங்கிறத நம்ம மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் சீமானுக்கு நாடார்கள் மத்தியில் ஆதரவு இல்லைங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. 26ல ஒரு வேளையில அதை மையமா வச்சு பலரும் தாக்குதல் நடத்துறதுனால ஒரு வேளையில வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். இதுவரை 4 எலெக்ஷன்ல கம்பேரிட்டிவ்லி வரல. ஆனா கமல்ஹாசனுக்கு வந்திருந்து. அதே மாதிரி சீமானுக்கு கிடைச்சது பரவலா வரக்கூடிய ஏழை எளிய மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லா போட்டுட்டாங்க. அது ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸ், எளிய மக்கள். இன்னொன்னு காஸ்ட் டிஃபரன்ஸ், மன்னார், நாவிதர், ஆசாரி, செங்குந்தர், நெசவாளர், மீனவர், பறையர், தேவேந்திர குல வேளாளர், இந்த மக்கள் மத்தியில தான் சீமானுக்கு வாக்கு அன்றைக்குள்ள காலகட்டத்தில் போயர் ஒட்டர் மத்தியிலும் ஓட்டு இருந்தது. இனிமேல் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட் இருக்குது. இந்த அரசியல் கலைபரங்கள் தொடர்பாட்டு இருந்தது உண்மை. ஸோ கமல்ஹாசன் கம்பேரிசன் தான். ஏன் கமல்ஹாசன் தலைவராக வரும்போது நம்ம பிள்ளை சீமான் ஏன் தலைவராக வரக்கூடாதுன்னு ஒரு பகுதி மக்கள் சீமானுக்கு வாக்களிச்சாங்க. அதற்கு பிறகு 2024ல மக்களவையில சீமான் 2% போவாருன்னாங்க. கண்டிப்பா குறையுனாங்க எல்லாரும். சீமானுக்கு அந்த எழுச்சிக்கு காரணம் அண்ணாமலை சீமான் கம்பேரிசன். அதுல அண்ணாமலை பாஜக வளர்த்தாரு. யார்கிட்ட வளர்த்தாருன்னா லிங்குவிஸ்டிக்ஸ். அதாவது மோடிக்கு 19லயும் 14லயும் 19லயும் போடாத பிராமணர்கள்ட்ட பிஜேபி வளர்த்தாரு. ஐயா குருமூர்த்திக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் சொல்றேன், ஐயா குருமூர்த்திக்கும் நிர்மலா சீதாராமன் சொல்றேன், நீங்க மத்திய அமைச்சரா இருந்தாலும் உங்க ஜாதி 2014 மோடிக்கு போடல, 2019 கமல்ஹாசன் தான் போட்டாங்க. 2024 அண்ணாமலை முயற்சியில பிராமணர்கள் மாற்றம்னு மோடி தலைமைக்கு போட்டாங்க. அந்த ஓட்டை தான் சீமான் இப்ப குறி வைக்கிறாரு. 5 பிராமணர்களை போட்டு பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணுன்னு பரிதிமால் கலைஞர், வைத்தியநாத ஐயர், தென் பாரதியாரு, ராமானுஜர், இவங்க தமிழ் தாத்த சாமிநாத ஐயர், இவங்களெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி சீமான் மாற்றங்கிறதுக்கு அந்த ஓட்டை இது பண்ணாரு. ஆனா 2024 அந்த ஓட்டு அண்ணாமலையை பேஸ் பண்ணி இங்க போச்சு. இந்து நாடார்கள் ஓட்டு அண்ணாமலையை பேஸ் பண்ணி மோடிக்கு போச்சு. அவங்க ஏற்கனவே மோடி கூட இருக்கிறாங்க. அதுல அவங்க எல்லா காலத்திலயும் மோடிக்கு போடுவாங்க, தோத்தாலும் போடுவாங்க அந்த கம்யூனிட்டி. தேவேந்திர குல வேளாளர்கள் மோடிக்காக நின்னாங்க, அண்ணாமலையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதே போல யாதவர்கள்ல ஒரு பகுதி, லிங்குவிஸ்டிக் ஒரு பகுதி. ஸோ இப்படி ஒரு பகுதி மாற்றம்ங்கிறதுக்காக அண்ணாமலையை ஏத்துக்கிடும் போது, இன் ஷார்ட் அண்ணாமலையை ஏத்துக்கிட்டவங்க கொங்கு வேளாளர் இளைஞர்கள்லாம் அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் தான் அண்ணாமலையை ஏத்துக்கிட்டு மோடி பிரதமர் வாக்கு வந்தாங்க. இது சீமான் ஒன் மேன் ஷோ. சீமான் தான் பிரபாகரன் இமேஜ்ல சீமான் தான். சீமானை ஏத்துக்கிட்டவங்க அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி விஸ்வகர்மா, செங்குந்தர், மீனவர், பறையர், தேவேந்திர குல வேளாளர், மன்னார், நாவிதர், குயவர், இந்த மாதிரி சபல்டன், இந்த மாதிரி அந்த தொழில் ரீதியான சமூகங்கள், எம்பிசி அந்த லிஸ்ட்ல உள்ள சமூகங்கள், ஷெட்யூல் காஸ்ட் சமூகங்கள் தான் சீமானை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அண்ணாமலை கம்பேரிசன் தான் சீமானை உயர்த்திச்சு. கமல்ஹாசன் கம்பேரிசன் தான் சீமானை உயர்த்திச்சு. விஜய் கம்பேரிசன் சீமான இதை விட மிகப்பெரிய அளவு உயர்த்து. சரிங்க. விஜய்க்கு டார்கெட் வாக்கு வங்கி வேற, சீமானுக்கு விழக்கூடிய வாக்கு வங்கி வேற. நான் இன்னும் உடைச்சு வெளிப்படையா சொல்ல முடியும். உண்மையை சொல்றேன், மனசுல இருந்து நான் நம்புறத சொல்றேன். பட் எல்லாத்தையுமே இப்ப சொல்ல விரும்பல. ஒரே ஒரு இதை மட்டும் சொல்றேன். அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல விஜய் நிலைப்பாடு எடுக்க முடியாம இருக்கிறாரு. 20% பறைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. பட்டியல் வெளியேற்றத்துக்காக சீமான் இருக்கிறாரு. அதை பற்றி விஜயால கருத்து சொல்ல முடியல. கவின் மர்டருக்காக சீமான் பொங்கி எழுறாரு உள்ளபடியே.
அதை பற்றி விஜயால கருத்து சொல்ல முடியல. தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றத்துக்காக சீமான் வெளியே தெளிவா நிற்கிறாரு. தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் சரிங்கிறத விஜய் சொல்லுவாரான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. தைரியம் இருந்தா தேவேந்திரகுல வேளாளர்கள் தான். தேவேந்திரகுல வேளாளர் இல்லாம நாட்டுல யார் வேளாளர்ங்கிற வார்த்தைய விஜய் சொல்லுவாரான்னா கண்டிப்பா சொல்ல மாட்டார். அதுல பல நுணுக்கங்கள் இருக்குது. சோ அரசியல் களத்துக்குள்ள எப்படி கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமான லிப் பண்ணிச்சோ, எப்படி நான் அண்ணாமலையோட பெரிய சப்போர்ட்டர் தான். அண்ணாமலை இல்லைன்னா தமிழக பிஜேபி இல்லைங்கிறதா என் கருத்து. பட் யதார்த்த களத்துக்குள்ள என்ன நடந்ததுங்கிறதான் சொல்ல வர்றேன். அண்ணாமலை சீமான் கம்பாரிசன் சீமானை எப்படி உயர்த்திச்சோ, விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான பெரிய அளவு உயர்த்தும். வர நாட்கள்ல சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்ன முடியாது. முழு பூசணிக்காய் யாரும் சோத்துல மறைக்க முடியாது. உண்மையை மறைச்சு யாரும் அரசியல் பண்ண முடியாது. உண்மை தெளிவா வெளியே வரும். அந்த விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ். இன்னும் சில கேள்விகளை விஜய்கிட்ட கேட்கும் போதும், அது சாட்டை திறமன் போன்றவங்க எல்லாம் களத்துக்குள்ள இறங்கி செயல்படும் போதும் அந்த டிஃபரன்ஸ் வந்து தெளிவா வரும். சீமானுக்கு இது மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். சீமானும் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலுமே விஜய் சீமான் கம்பாரிசனை எடுத்து பேசுறது சீமானை பெரிதா பூஸ்ட் பண்ணும். பொறுத்திருந்து பாருங்க, இது முழுக்க நிஜமாகும். சரிங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிங்க. இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்போம். நன்றிங்க. நன்றி.